அந்த வீட்டுக்காரன் கூட சமாளிக்கிறது இருக்குது பாரு. சில வீட்டுக்காரனுங்க கேள்வி கேட்பானுங்க பாருங்க. வீட்டுக்கு போனா ஒய்ஃபு கூட போய் வீடை பார்த்தோன்னே வீடு பிடிச்சிருக்கா, என்ன படிச்சிருக்கீங்கன்னு. வீடு கொடுத்துன்னு வரதுக்கு என்ன படிக்கணும்? ஏதோ படிச்சிருக்கிறேங்க. என்ன எங்க வேலை செய்யறீங்க? வேலை சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒய்ஃபு கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருக்கிறோம். அதே சம்பளத்தை இவங்கிட்ட சொன்னா வீடு கிடைக்காது. உண்மை சம்பளத்தை சொன்னா வீட்டில் ஒதுப்பாங்க. ரொம்ப இக்கட்டான இல்லைங்க, மாசம் மாசம் வாடகை கொடுக்குற அளவுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஏதோ பொதுவாக சொன்னேன். அப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, எத்தனை குழந்தைன்னா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் கூட இவ்வளோ கேள்வி கேட்குறேன். எத்தனை குழந்தைன்னா 2ன்னு. கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 3. அப்போ இந்த வருஷம் உனக்கு பிறக்குமாண்ணா. ஏங்க வீடு வாடகைக்கு ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? என்ன இல்லை 3 குழந்தைக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு நான் வீடு கொடுக்குறது இல்லைண்ணா. சரிங்க அண்ணா, நைட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணே? கொஞ்சம் லேட் ஆகண்ணே. 10 மணிக்கு வரணும். அதுக்குள்ளே வரணும், இல்லைன்னா கேட்டை பூட்டிட்டு வேணாம். என் ஒய்ஃப் உடனே அவங்ககிட்டயே வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கும். இங்கே தெரியுது பாரு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சுதுங்க. இதுவரையும் அவன் அடித்த அவன் போட்ட பாலுக்கு நான் அடிச்சுன்னு இருந்தேன். கட்சியா ஒரு சொன்னான், நீங்கள் நாய் வளர்ப்பீங்களா அண்ணா? இல்லை வளர்க்க மாட்டேன் சார். ஆமாம், நாய் வளர்க்கறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா. நான் உடனே அடித்தேன். எப்பவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது, விடு சார் அப்படின்னு.